எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னமே பார்க்க முடியாத போல் இருக்குங்க. காலையில் ஆரம்பிச்சு இந்த மழை மானங்கட்ட மேலே அந்த வடிவேல் சொல்லுவார் பார்த்தீங்களா, எந்த பக்கம் பார்த்தா மழை பெய்யுது, அந்த பக்கம் பார்த்தா மழை பெய்யுது, முன்னாடி பார்த்தா மழை பெய்யுதுன்னு காலையில் இந்த நைட்டு பேஞ்ச மழை பெஞ்சினே இருக்குதுங்க. இங்கே பாருங்கள் ரோடு, எங்கள் கவர்மெண்ட் வந்து ரோடு போடாத இப்படியெல்லாம் பண்ணி வச்சுருக்கானுங்க. நெக்ஸ்ட்டு வந்து வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். மாடு ஆடு வச்சுருக்கிறவங்களுக்கு காலையிலேருந்து மாட்டுக்கு பில் போட முடியல, தண்ணி வைக்க முடியல, கொளுத்தி போட முடியல, பாடாக படுத்துது. பேஞ்சினே இருக்குது. கெட்டியாக வர்றது இருந்தால் கூட பரவாயில்ல, ஸ்லோவாக இந்த ரோடெல்லாம் கச்ச நாங்கள் வீக்லி கிரிக்கெட் ஆடினோம், அதுவும் கெடுத்து விட்டுருச்சு. இந்த பக்கம் பாருங்கள், இந்த ரோடு இங்கே தான் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம் நம்ம. அந்த மரம் வண்டி கீழே விழுற மாதிரி இருந்துச்சு, அந்த மாதிரியெல்லாம் பண்ணி வச்சுருக்கானுங்க. இன்னும் எங்கள் கொல்லையெல்லாம் காட்டலாம் வாங்க. உழுவில் பார்த்துருப்பீங்க பாருங்க, செம்மையாக வந்துருக்குது. அதுக்கெல்லாம் மழை பெஞ்சது ஓகே தான், நல்லா வந்துருக்குது. பட் இன்னும் இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். செடியெல்லாம் விட்டு போட்டு வச்சுருக்காங்க சேடை வைக்கிறதுக்கு. லாஸ்ட்டு கூட நம்ம சேடை வைக்கிற வீடியோ பார்த்துருப்போம். ஒரு வகையில் நல்லா தான் இருக்குது. பட் கடலக்காய் செடி நீங்கள் நிறைய டைம் பார்த்துருப்பீங்க. இது பாருங்கள், மரவள்ளி கிழங்குனா தமிழில் குச்சி கிழங்கு அப்படின்னு சொல்லுவோம் எங்கள் இதில். பட் நிறைய பேர் குச்சி கிழங்குனா தெரியாதுன்றதுனால நெக்ஸ்ட்டு லப்பர் சாமஞ்சி நட்டுருக்குறோம். இதுக்கெல்லாம் செம்மையாக வளைஞ்சி லாஸ்ட் டைம் நட்டும்போது இந்த டைம் கூட செம்மையாக வரும்னு நினைக்கிறேன். அது இப்போ தான் கொத்திட்டு எங்கள் அப்பா ஏர் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி போகும்போது உஷாராக போங்க. அந்த திருட்டு பசங்க படுத்துன்னு இருப்பானுங்க, பொட்டுன்னு போட்டாங்கன்னா பட்டுன்னு போயிடுவோம். நெக்ஸ்ட்டு தக்காளி செடி வேறு லெவலில் பயங்கரமாக ஹைட்டாக வந்துருக்குது. இந்த டைம் தான் ஃபஸ்ட்டு. நிறைய டைம் நடுவோம், அதெல்லாம் சரியாக வராது. பட் இதுக்கு நோய் அடிச்சிட்ருக்குது பாருங்கள். இதுலேயே பீன்ஸ்க்காய், திருப்பினா மிளகா செடி, பெண்டைக்காய். எங்கள் கொல்லியில் இல்லாத காயே இருக்காது. எங்கள் அம்மா வேறு லெவல் நட்டு வச்சுருப்பாங்க. எது வேணும் உனக்கு சாம்பாருக்கு வாங்குறதுக்கு போகவே தேவையில்லை, அந்த மாதிரி தான் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் அந்த கூட்டம் ஹைட்டு வந்துருக்குது பாருங்கள். இது செப்பரேட்டாக மிளகா செடி நட்டுருந்தோம், அதெல்லாம் மூடிட்டு மிளகா செடி, பீன்ஸ் செடி, தக்காளி செடி, நல்ல செடி, பெண்டு செடி, என்னென்ன செடி கிடைக்குதோ அந்த செடியெல்லாம் நட்டு வச்சுட்டு எங்கள் அம்மா வேறு லெவலில் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், புதுசாக பந்திப்பூ நட்டுருக்குங்க. அது இப்போ தான் கொத்திருக்காங்க லாஸ்ட். இதுக்கு கேவுரு தான் நல்லா இருந்தோம். பட் இந்த கேவுரு நட்டாக்கா தண்ணியில் மடக்கிறதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது நட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், 2 பேர் யாரும் நின்றுக்கிறானுங்க அந்த கொட்டாயில். செண்டை போடுறானுங்களா என்னான்னு தெரியல. இவங்க கிட்ட போய் பார்க்குவோம். நம்ம போனால் ஓடி போடுவானுங்களா என்னான்னே தெரியலையே. வெறப்பா நின்றுக்கிறானுங்க 2 பேரும். ஓடுறான் பாருங்க. ஏம்மா என்றெல்லாம் முன்னெல்லாம் சரிஞ்சு இது மாதிரி ஆகிட்டுக்குது. இன்னும் சொல்கிறதுக்கு இல்லை. இதுதான் கொட்டாயி. மழை வந்தால் நிற்கிறதுக்கு. பட் இப்போ எப்போவுமே மழை நிற்குது. இங்கே நின்றுதான் வீட்டுக்கே போக முடியாது. அவ்வளோதான். இன்னொரு நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கணும். நிறையா பூசத்தட்டு அதெல்லாம் இருக்குது. பட் ஆனால் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் அடுத்த வாட்டி. மீண்டும் உங்களை சந்திக்க வரும் உங்கள் நானுன்னா உங்களுக்கு எனக்கு தெரியவா போதும். நான் கமல்ஹாசனா, உங்கள் விஜயன். பாய்.